வணக்கம். நான் உங்கள் எஸ்எஸ் பேசுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பழனிச்சாமி அவர்களுக்காக தான். அவர் என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னா, செடியை வேர்பூச்சி அடிச்சிருச்சு அப்படின்னா செடி இறந்து போகுமா அப்படின்ற கேள்வியே முன் வச்சிருக்காரு. அதே போல் இறந்து போனால் நம்ம என்ன தான் ப்ரோ செய்கிறது, இந்த செடியே இல்லாமல் போயிருமே அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காரு. ஸோ அதற்கான பதிலை தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருவோம். வேர்பூச்சி, அதாவது இந்த வேர்பூச்சினாவே மிகப்பெரிய ஆபத்தை வரக்கூடிய அப்படின்னா அந்த வேர்பூச்சியும் ஒன்று தான். ஏன்னா புதியதாக நடக்கூடிய ஒரு சில நண்பர்களுக்கெல்லாம், அதாவது அதிகமாக செடி வாங்காத நண்பர்களுக்கெல்லாம் ரொம்ப பாதிப்பு தரக்கூடிய செடி அப்படின்னா அந்த வேர்ப்புழு தாக்குறது தான். இந்த வேர்பூச்சி அடிச்சிருச்சுனாவே அந்த செடிகள் கண்டிப்பாக இறந்து போகக்கூடிய நிலைமை கண்டிப்பாக வரும் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ நீங்கள் என்ன தான் அதுக்கு நம்ம வழிமுறைகளை நம்ம பயன்படுத்தினாலும் வேர்பூச்சிகள் ரொம்ப ஆபத்தானது அப்படின்னே சொல்ல வருவேன். இந்த வேர்பூச்சி அடித்தா நம்மளுக்கு என்ன விதமான சிம்டம் கிடைக்கும் அப்படின்னா, முதல்ல செடி இலைகள் ரொம்ப வாடின மாதிரி இருக்கும். அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப வாடின மாதிரி மெதுவாக இருக்கும். அப்படியே இருக்க இருக்க என்னாகும் அப்படின்னா செடியை டோட்டலாக காஞ்சி போய் இலைகள் டோட்டலாக காஞ்சிடும். காஞ்சதுக்கப்புறம் எல்லா இலைகளையும் டோட்டலாக உதிர வச்சுருவாங்க. ஸோ கிளைகளாவது விடுமா அப்படின்னா கண்டிப்பாக கிளைகளையும் விட்டு வைக்கவே வைக்காது. ஸோ கிளைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த செடிகளெல்லாம் நீங்கள் அடிக்குள்ளே நம்ம குழி தோண்டி பறித்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வேர் டோட்டலாகவே சாப்பிட்டு குச்சி தான் இருக்கும். அதாவது எந்த விதமான செடிகளுக்கு நீரோட்டம் எதுவுமே இல்லாத மாதிரி அந்த செடிகளை தாக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிடுச்சுன்னா நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஆரம்ப காலகட்டத்தில் மேக்சிமம் நம்மளுக்கு ஆரம்பத்திலே இதை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வேப்ப முன்னாக்கு கரைசல் கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தணும். செடிகளுக்கு சிறிய செடிகளாக இருக்கும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு கரைசல் நம்ம போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்ல வருவேன். இந்த வேப்ப முன்னாக்கு கரைசல் போடுறதுனால ஒரு கசப்புத்தன்மை, அதாவது ஒரு கசப்புத்தன்மை கண்டிப்பாக வரும். அந்த புழுக்களை ஒழிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி இந்த வேப்ப முன்னாக்கு கண்டிப்பாக உண்டும். ஸோ அதனால் வேப்ப முன்னாக்கு கரைசல் போடுறது ரொம்ப நல்லது. அதே போல் இந்த மருந்துகளை ஸ்ப்ரே பண்ணுறதும் இந்த நீம் ஆயில் இருக்குது. எப்போயாவது ஒரு டைம் நீங்கள் ரொம்ப அதிக அளவு இந்த நீம் ஆயில் தெளிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 6 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு டைம் இந்த நீம் ஆயில் தெளிக்கும். அதாவது வேப்பம் புண்ணாக்கு பயன்படுத்தாத நபர் இதை நம்ம பயன்படுத்தலாம். இந்த நீம் ஆயில் நம்ம பயன்படுத்தலாம். சும்மா இலைகளுக்குள்ள அப்படியே ஒரு கசப்புத்தன்மையை ஏற்படுத்தும். அந்த நீம் ஆயிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேப்ப முன்னாக தான் கரைசலை நம்மளுக்கு கிடைக்கும். அதை நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக செடிகள் நல்ல குரோத் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை மேக்சிமம் என்னை பொறுத்தளவுக்கு வேர்பூச்சி உங்கள் செடிகளை பாதித்து அந்த செடி ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நீங்கள் முடிந்த அளவுக்கு புதிய செடிகளை வாங்க நடப்பாருங்க. ஸோ அதையவே நீங்கள் வர வைக்கணும் தயவு செய்து முயற்சி செய்யாதீங்க. அதே போல் செடிகளை சீக்கிரமாக அந்த செடிகளை டோட்டலாக, அதுவும் ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், ப்ரோ எனது 3 செடி வச்சுருக்கேன், அதில் 2 செடி மட்டும் போயிடுச்சு, ஒரு செடி மட்டும் இருக்குது ப்ரோ, நான் எப்படி ப்ரோ அதை எடுத்துகிட்டு செய்கிறது அப்படின்னு. கண்டிப்பாக ஒரு செடியை நம்ம காப்பாற்றி தான் ஆகணும். ஸோ அதனுடைய பக்கத்துலேயே அந்த காஞ்சி போன 2 செடிகளை டோட்டலாக எடுத்துகிட்டு புதிய செடிகளை நடுறது. என்னை பொறுத்தளவு என்ன அப்படின்னா அந்த 3 செடிகளையுமே டோட்டலாக தூக்கிட்டு கீழே லைட்டாக நம்ம இந்த ஏதாவது கொஞ்சமாக எரு கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் இந்த வேப்ப முன்னாக்கு சும்மா லைட்டாக கீழே அந்த கசப்புத்தன்மை இருக்கிற மாதிரி அதிக அளவு போட வேணாம், கொஞ்சமாக போட்டு புதிய செடிகளை நட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது சீக்கிரமாக க்ரோத் ஆகி வரும். நம்ம ஒரு சில செடிகளை ஒரு செடி எடுத்துகிட்டு ஒரு செடி நம்ம அப்படியே விட்டோம் வச்சோம்னா கண்டிப்பாக அது சரி வராது. ஸோ இருக்கும் பட்சத்தில் யாரும் முயற்சிக்காதீங்க. இந்த மாதிரி முடிந்த அளவுக்கு புதிய செடிகளை நட பாருங்க. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த முதல் நம்ம நட்ட செடிகளோட கொஞ்சம் ஈக்குவலாக வரலனாலையும் நார்மலாக ஈக்குவலாக வர ஆரம்பிக்கும். ஸோ செடிகளும் நம்மளுக்கு ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வருவேன். இந்த வேர்ப்புழு தாக்குதல்ன்றது மிகவும் ஆபத்தானது. முடிந்த அளவுக்கு செடிகள் வாங்கிய உடனே நீங்கள் வாங்கின புதுசில் நீங்கள் நடும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வேப்ப முன்னாக்கு கரைசல் உங்களால் போட முடிஞ்சால் போடலாம். அப்படி இல்லைன்னா செடிகள் வளர்ந்து வந்த அப்புறம் வேப்பம் கரைசல் கண்டிப்பாக போடுறது ரொம்ப நல்லது. நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா செடிகள் வைக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக வேப்ப முன்னாக்கு கரைசல் நான் கண்டிப்பாக போடல. ஸோ செடிகளை நல்லா வளர்த்துறதுக்கப்புறம் ஒரு 2 மந்த் அந்த கிளைகள்லாம் துளிர் எடுக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் நான் கொஞ்சம் லேசான கரைசல் வேப்ப முன்னாக்கு கரைசல் நான் போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் செடி எனக்கு மேக்ஸிமம் டெத் ஆகிற ப்ராப்ளம் கண்டிப்பாக வராது. அப்படி வந்தாலும் ஏதோ
தடுமாறி ஒரு சில செடிகள் கண்டிப்பாக டெத் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் நான் பார்த்துப்பேன் செடிகளை வந்து. அதுவும் குண்டுமல்லி செடிகள்னாவே ரொம்ப விருப்பமான ஒரு செடி அப்படின்னா குண்டுமல்லி. ரொம்ப அதனுடைய வாசனை ரொம்ப 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 அற்புதமாக இருக்கும். ஸோ செடிகளை பார்க்குறப்பே ரொம்ப உற்சாகமாக இருக்கும் அந்த செடிகள்லாம். அந்தளவுக்கு பூக்கள் பூக்கக்கூடிய செடிகள். அதனால் மறக்காமல் அந்த செடிகளை ரொம்ப பாதுகாத்து ரொம்ப அழகான ஈல்டு எடுக்கலாம். நல்ல வருமானம் தரக்கூடிய செடிகளும் கூட. நீங்கள் எந்த அளவுக்கு அது பராமரிப்புகள் அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு கண்டிப்பாக உங்களுடைய செடிகள் வருமானத்தை ஈட்டி தரும்ன்றதில் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்எஸ். நன்றி, வணக்கம்.